பாடா வீட்டுக்கு வந்தாச்சுடா. சரி நம்ம மேஜிக் பெண்ணை பார்ப்போம். எங்கடா காணும்? ஓ இதில் இருக்கா? என்ன ரொம்ப ஒல்லியாக தெரியுது. எப்படி பெண்ணு மாறிடுச்சு திடீர்னு? நாம் பார்க்கும்போது இங்கு பெண் மாதிரி தானே இருந்துச்சு. சரி அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்ல. இதை வச்சு எழுதி பார்ப்போம். இதை வச்சு என்ன பண்ணுறது? அதில் ஏதாவது எழுதுனா அது வருமோ உண்மையிலே? சரி எழுதி பார்ப்போம். சரி இதில் பென்சிலுன்னு எழுதும். என்னடா வரமாட்டேங்குது? தேவையில்ல போல இருக்கு. நானும் ஏதோ மேஜிக் பென்னு நினச்சிட்டேன். தூக்கி போடுறாங்க. வாட் இஸ் திஸ்? திடீர்னு ஏதோ ஒரு பேப்பர் வந்து கிடக்குது. வேலை பெண்ணுக்குள்ளார இருந்து வந்துருக்குமா? சரி திறந்து பார்ப்போம். ஏதோ எழுதியிருக்கு. இங்கிலீஷில் எழுதியிருக்குது. தெரிஞ்சிச்சு. வரைஞ்சி எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. வேறு ஏதோ எழுதியிருக்குது. இனிமேல் இந்த பெண்ணு மாறாது அப்படின்ட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. அப்படியா? ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்கும் அந்த பெண்ணு? சரி நம்ம வரைஞ்சி வருதான்னு பார்ப்போம். சரி இந்த பெண்ணை எடுத்துடலாம். சரி நம்ம காசை வரையலாம். பக்கத்தில் அப்படியே காயின்ஸை வரைஞ்சி விடலாம். ஒழுங்காக வரைய வேற வரல, பரவாயில்ல. வா வாட் இஸ் திஸ்? என்ன காசு வந்துருச்சு. ஓ எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க. காசு வந்துருச்சு. காயின்ஸும் வந்துருச்சு. ரொம்ப நிறைய காசு இருக்குது. சரி நம்ம வேறு வரையலாம். பேப்பர் சோப் வரையலாமா? நான் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன் பேப்பர் சோப் வாங்கணுன்ட்டு. இப்போது வரைஞ்சிடலாம். ஓகே வரைஞ்சாச்சு. சூப்பர். ஹேண்ட் சோப் பேப்பர் சோப் வந்துருச்சு. சூப்பர். இப்போ நம்ம ஒரு கன்னை வரையலாம். வரைஞ்சாச்சு. வாட் இஸ் திஸ்? இது ஒரு உண்மையான ஒரு கண்ணு வந்துருச்சு. ஓ